தேர்ல பரப்பிட்டு இங்க இருந்து போறான். போனா தானும் கூட வரேன்னார்கள். நானும் கூட வரேன்னு சொன்னாள். இங்கிருந்து காசிக்கு போய் சேர்ந்துட்டான். காசிக்கு போய் சேர்ந்த உடனே சுபாகு பார்த்தான். இவன் தனிச்சு வரான், இவன் ராஜ்யம் இல்லாதவன்னு தெரியும். ஆனாலும் ராஜகுமாரன், சகல வித்யா பாரங்கதன், அம்பாளுடைய பெருமை. அதனால அவன் ஒரு கிரகத்தை கொடுத்து அதுல தனியா அரங்க சொல்லி ராஜாக்களுக்கெல்லாம் எப்படி உபச்சாரம் பண்ணானோ அது மாதிரி சுதர்சனனுக்கும் இடங்கள்லாம் கொடுத்துட்டான். யுதாஜித்தும் வந்திருக்கானுங்க. அது இன்னொரு விளையாளுடைய தோப்பனார் அவனும் வந்திருக்கான். அவன் தான் தன் பேரனை ராஜ்யத்துல வச்சிருக்கான், சத்ருஜித்துங்கிற பேரனை அயோத்தியிலே. அவன் இங்க சுதர்சனம் வந்திருக்கான்னு தெரிஞ்சதே. இவன் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி விட போறானேன்னு அவன் தம் பேரனையும் வர அழைச்சு வந்திருக்கான். தம் பேரனுக்கு பண்ணிடணும் அந்த பெண்ணேன்னு நினைச்சுன்னு வந்திருக்கான். எத்தனையோ ராஜாக்கள்லாம் வந்திருக்காளாம். கிமேனம் ராஜபுத்ரீ வரிஷ்யதி மகாபுஜம். நம்ம எல்லாம் விட்டுட்டு என்னமா சுதர்சன இடத்துல இவளுக்கு ஆசை போச்சு. எல்லாருக்கும் தெரியுமா சுதர்சனம் கிட்ட அவளுக்கு பிரியம் இருக்கு, அவனைத்தான் வரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜகுமாரெல்லாம் ஒத்தனுக்கு ஒத்தம் பேசிக்கிறானா. நாம் ஆயுதம், சைன்யம், தேரு, குதிரை எத்தனையோ பெருமையோட வந்திருக்கோம். அவன் தனிச்சு வந்திருக்கான். அவனிடத்துல இவளுக்கு என்னமா மனசு போச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிறாளா. இந்த சுதர்சன நான் மதம் பண்ணிவிட போறேங்கிறானா யுதாஜித்து, அந்த விளையாளுடைய தோப்பன். இந்த சமயத்துல கேரள தேசத்துக்கு அதிபதி ஒரு ராஜா வந்தவன் கூப்பிட்டு காட்டானா. ரொம்ப நியாயம் உள்ளவனா. இது மாதிரி சபையே நியாயமான காட்டானா. நீ இப்படி சொல்லலாமா? ரங்கநாதனை உபாசிக்கிற குடும்பத்துல அவன் பிறந்தவன், அம்பாளை ஆராதிச்சிருக்கான். அவனை பார்த்ததே வரிக்கணும்னு அவளுக்கு தோன்றுறது. ஸ்வயம்பரம்ங்கிறதே அந்த பெண்ணினுடைய இஷ்டத்தாலே மாறிடுவதுதானே ஸ்வயம்பரம். நீ என்னவா இப்படி தப்பாக பேசுறேன்னு கேரள தேசாதிபதி தான் தைரியமா அவனை காட்டானா. ராஜபுத்திரம் ஹனிஷ்யதி நிராகரம் லப்யதே தத்பலம் நூனம் சாதாரணமான துக்கத்தை உனக்கு கொடுக்காது, ஜீவமாக்கவும் இருக்கு. நடுப்புற நீ இது மாதிரி பேசுறியே பேசலாமா? நானாம் பகவானத்தன் இல்லையா, அவனுக்கு தெரியாதா? தப்பு பண்ணிவிட்டா விட்டு விடுவான். நானாம் ஜகதோ ஜகத்பதி தர்மோ ஜயதி சத்யம் ஜயதி தர்மம் தான் ஜெயிக்கும், அதர்மம் ஜெயிக்காது. சத்தியம் தான் ஜெயிக்கும், அமிர்தம் ஜெயிக்காது, பொய் ஜெயிக்காது. தர்மோ ஜயதி தர்ம சத்யம் ஜயதி பிரத்யுவாச மகாபாக யுதாஜிதபி பார்த்திவா. யுதாஜித்து நிறைய யோக்கியமான ராஜாக்களும் ராஜகுமாராலும் இருக்கிற போது ஏழையான அயோக்கியனான ஒருத்தனை கொண்டு போய் மாலை ஊற்றி போட்டா அது நியாயமானு காட்டானாம். பூபால நியாயோயம் தவராஜதே பலம் வேதோஹி விப்ராணாம் பிராமணாளுக்கு வேதம் பலம், க்ஷத்ரியாளுக்கு தனுர்வா கம்பலம். பலவானேவ கிருண்ணாது நாபலஸ்து கதாசனா அன்யதாகலஹ காமம் பவிஷ்யதி மஹிபுஜா. அப்படி சுதர்சனனை வரிச்சா நாங்க விடமாட்டோம், பல ராஜாக்கள்லாம் சேர்ந்து அவனை வதம் பண்ணிவிடுவோம்னு இப்படி யுதாஜித்து ஒரு கலகத்தை இந்த சுயம்பரத்துக்கு வந்த இடத்துல இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் பார்த்தாள். சுபாகுக்கு பெரிய பரம விசாரமா போயிடுது. என்ன பண்றது புரியல. ஸ்வப்னே
தேவியாத்வேரிதோஸ்மி பகவத்யானசம்தயா தயாயத்விஹிதம் யச்ச காட்டால் நீ இப்படி தனிச்சு வந்திருக்கியே, உனக்கு விரோதிகள் நிறைய இருக்காளேன்னு. அம்பாள் என்ன அனுப்பிச்சிருக்காள், அவள் அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன், அதனால எனக்கு கெடுதல் வராது, நல்லதுதான் வரும்னுட்டான். குழந்தை சுதர்சனன் அப்படி சொல்லிவிட்டான். அவன் ராஜகுமாரன் கரிஷ்யதி சத்ரு, யாராவது எனக்கு எதிர்த்து வேலை செஞ்சான் அவனை அம்பாள் இருப்பாள், நான் எதிர்க்கல்லேன்னு விட்டாள். அவன் எனக்கு சத்ரு இல்லை, எங்க அம்மாக்கு சத்ரு அவன் விட்டாளா. கரிஷ்யதி சத்ருத்வம் மயா நருபாத்மஜா சாஸ்தா தஸ்ய மகாவித்யா நாகம் ஜானாமி சத்ருதா. நான் சத்ருவாவன நினைக்கல, எங்க அம்மாக்கு சத்ருவன். தாயான மகாவித்யான பராசக்தியே நான் நம்பியிருக்கேன், அவளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறேன், அவள் என்ன காப்பாற்றுவள் விட்டானாம் சுதர்சனன். ஜெயமோ அபஜயமோ இந்த ரெண்டுலையும் எனக்கு பயம் இல்லை, லட்சியம் இல்லேன்னு விட்டானா. அம்மா ராஜாக்கள்கிட்ட எல்லாம் இப்படி சொல்லிவிட்டாள். அவ ஒருத்தர் பேசிக்கிறாளா, ரொம்ப நீ சொன்னது ரொம்ப சரியினாளா சுதர்சனே, தெய்வத்தை இப்படி நம்பியிருக்கியே, பால்யத்திலே நல்ல யௌவனத்திலே ஒரு ராஜகுமாரன், நீ க்ஷேமமா இருப்பேன்னு எல்லாரும் சொன்னாலாம் சுயம்பர மண்டபத்திலே. ஆனாலும் உஜ்ஜயினிபதியான அந்த யுதாஜித்து இவனை விடமாட்டேன் விடமாட்டேன்னு அவன் மட்டும் கர்ஜிச்சுட்டு இருக்கான். ஸ்மரணம் சததம் பகவத்யாஸ்கரம்யம் விஸ்வஸ்ய ஜனனீ தேவி கல்யாணம் காகரிஷ்யதி. யுதாஜித்து ஒன்னு இருக்கிறானே அப்பா, சைன்யத்தோட வந்திருக்கானேன்னு எல்லாரும் சொன்னாலாம். உலகத்துக்கெல்லாம் தாயான எங்க அம்மாவை நான் நம்பியிருக்கேன் பராசக்தியே, கல்யாணம் சா கரிஷ்யதி, அவள் எனக்கு மங்களத்தை கொடுப்பள், நம்பிக்கை இருக்கு. ஏகாகி திரஷ்டுகாமோஹம் ஸ்வயம் வரமனுத்தமம் பவிஷ்யதி ஜயத்பாவ்யம் தனிக்கு நான் வருவேனா, எங்க அம்மாவுடைய உத்தரவு இல்லாம ஜெகன்மாதாவான பராசக்தியினுடைய உத்தரவுனால வந்திருக்கேன். சொல்லிவிட்டான். எனக்கு அவனிடத்துல துவேஷம் இல்லை, அவன் க்ஷேமத்தை யுதாஜித்து அடையட்டும், நீ இப்படி சொல்லிவிட்டான். சுயம்பர மண்டபத்துக்கு எல்லா ராஜாக்களும் மருதனம் காலையில வந்துட்டாள். ஒவ்வொருத்தரும் அலங்காரம் பண்ணின்னு வந்திருக்கான். ஏன்னா மாலை கழுத்துல வேணும்னு எண்ணம். ஒவ்வொருத்தரும் பிரமாதமா கிராப்ப வாரிக்கிறதும் சீப்பு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்தாள். வந்த உடனே தன் பெண்ணை கூப்பிட்டு, அம்மா நீ மாலை எடுத்துன்னு வா, ராஜாக்கள் நான் வந்திருக்கா, ராஜகுமாரால் நான் வந்திருக்கா, அலங்காரம் பண்ணிட்டு நீ சுயம்பரத்துல வந்து மாலை போடணும்னு சொன்னாள். அவன் நான் வரமாட்டேன்னு விட்டாள். சசிகலை ஏன் நாள், நான் ஒரு கணவனை வரிக்க பிறகு இன்னமே பல புருஷனை நான் என்னது பார்க்கணும், நான் வந்து பார்க்க மாட்டேன்னு விட்டாள். நிர்பந்தம் பண்ணி சொல்லி பார்த்தான், கேட்கல. உடனே ராஜா என்ன பண்ணினான், சுபாஹு ரொம்ப கவலை விட்டு சிந்தாவிஷ்டோ பகவாசு கிங்கத்தம் யகனதரம் ததாபி கோபகம் யுக்தா பெண் இங்கேன்னு சுயம்பரத்துல வரலன்னா ராஜாக்கள்லாம் அவமதிக்கப்பட்டதா என்ன வதம் பண்ணி விடுவாளே கவலைப்பட்டான். குழந்தைட்டையும் போய் சொன்னான், அம்பாள் காப்பாற்றுவள், என்னை கைவிட மாட்டாள், சொப்பனத்துல வந்து சொல்லியிருக்காள் சுதர்சனன் கழுத்துல மாலை போடுன்னு. அம்பாள் சொன்னதான் நான் செய்வேன், அவள் கைவிட மாட்டாள், எந்த யாருடைய கோபமும் ஒண்ணும் பண்ணாதுன்னு விட்டாள். அந்த குழந்தை அப்படி தைரியமா சொல்றாள். நமஸ்காரம் பண்ணினான். சபையில வந்து எல்லா ராஜாக்களையும், என் குழந்தைய நான் சொல்லி பார்த்தேன், அவன் சபைக்கு வரமாட்டேங்கிறாள், என் பெண்ண உங்கள் பெண் போல நீங்க பாத்துக்கணும். சுதா சுதேவ மந்தவ்யா பெண் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னு சபையில வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டான். வினீதி இருந்தது, ஏன்னா எல்லாரையும் ஜெயிச்சு விடலாம். அவன் வினயம் இருந்தா தேவதைகள்லாம் நம் சொன்னதை கேட்கும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நமஸ்காரம் பண்ணி ராஜாக்களை வேண்டின உடனே அவன் தான் என்ன பண்ணுவான்னு எல்லாரும் சொல்லிவிட்டாள். இந்த யுதாஜித்து ஒண்டி மட்டும் அப்படி பொண்ணு சொன்னதை கேட்கலன்னா நீ என்னத்துக்கு சுயம்பரம்னு எங்களுக்கு பத்திரிக்கை போட்டே கூப்பிட்டேன்னு விருத்து பேசினான். நான் என்ன பண்ணுவேன், குழந்தை முதல்ல அவள் சுதர்சனத்தான் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டாள். நான் வந்து எனக்கு ராஜகுமாரால் யாரு ராஜ்யம் இருக்கோ அவளுக்கு தான் கொடுக்கணும்னு எண்ணம். அந்த எண்ணத்துல நான் சுயம்பரம் கூட்டினேன்.
குழந்தை இப்ப மாட்டேங்கிறாள், நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னார். உடனே பார்த்தாள் மனைவி, சுபாகனுடைய மனைவி கூப்பிட்டு சொல்லி பார்த்தாள் குழந்தைய, இப்படி உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரே, அம்பாள் இருக்காள், கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டாள். சொன்ன உடனே ராஜா பார்த்தான், ஒருத்தருக்கும் தெரியாம ராத்திரி தனியா அரண்மனையில கல்யாணத்தை பண்ணிப்படுறேன் வச்ச செய்தியில மருதுனா அவ என்ன பண்ண முடியும், கல்யாணம் ஆகிட்டா, அம்பாள் காப்பாத்துவள்னு நீ சொல்றேன், அம்பாள் ரட்சிக்கிட்டோம்னு சொல்லி அப்படி வேத வித்துக்களை வைத்துக் கொண்டு ராத்திரி சசிகலைக்கும் சுதர்சனனுக்கும் விவாகத்தை நடத்திவிட்டாள். எல்லா ராஜாக்களும் சுயம்பரத்துக்கு வந்தவன்லாம் அந்த தேசத்துல அவனவன் தங்கள் அரண்மனையில் தூங்கிட்டு இருக்கான். இங்க கல்யாணம் ஆயிடுச்சு.